ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டதோறும் தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை பக்கத்தில் திரு மகேந்திரப்பள்ளி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் இறைவன் பார்த்தீங்கன்னா திருமேனி அழகராகவும் தாயார் வடிவாம்பிகை நம்ம காட்சியளிக்கிறாங்க. இது இந்திரனுடைய ஆலயமாகவும் கருதப்படுது. ஏன்னாக்கா இந்திரன் சாப விமர்சனம் பெற்ற ஆலயம் இந்த ஆலயமாக சொல்லப்படுது. அப்படி இந்திரனுக்கு யார் சாப விமர்சனம் சாபம் அளித்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கௌதம முனிவர் என்ற இந்திரனுக்கு சாபம் அளிக்கிறார். ஏன்னு சொன்னாக்கா, கௌதம முனிவருடைய மனைவி அகல்யா மீது தகாத ஒரு இச்சை கொள்றார் இந்திரன். இதனால் கௌதம ரிஷி இந்திரனுக்கு சாபம் விடுறாரு. சாபம் விட்டது காரணமாக இந்திரனுடைய உடம்பெல்லாம் கண்ணா மாறி அவருடைய பொலிவை இழந்துடுறாரு. இந்த பொலிவை இழந்த இந்திரன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தவறு இதுலேருந்து விமர்சனம் பெறதுக்காக பல முனிவர் ரிஷிகர் இறைவனெல்லாம் வணங்குறாரு. அப்படி வணங்கும்போது யார்கிட்ட வேணாலும் பலன் இல்லை. எல்லோரும் ஒரே திசையை கை காட்டுறாங்க. நீ சிவபெருமானை வணங்கினா தான் இதுக்கான சாப விமர்சனம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இந்திரன் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் நினச்சி தவம் செய்கிறாரு. தவம் செய்ய சிவபெருமான் கண்முன் தோன்றுறாங்க. தோன்றும் போது இந்திரன் கேட்குற, என்னோடய சாப விமர்சனம் கொடுங்க, உடலாக கண்ணாக மாறிடுச்சுன்னு கேட்கும்போது, அப்போது சிவபெருமான் இந்திரனுக்கிட்ட ஒரு சொல்கிறார், நீ பூலோகம் சென்று நீ எங்கெல்லாம் நினைக்கிறியோ அங்கெல்லாம் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கு. அப்படி வணங்கிட்டு வரும்போது தானாகவே நீ பிரதிஷ்டை ஒரு லிங்கம் செய்யும்போது உன்னுடைய கண்ணெல்லாம் எழுந்த புலிவை எழுந்துட்டு மீண்டும் புது புலியை பெறுவர் சொல்லி சாபம் வச்சு, அப்போ தான் உன்னுடைய சாப விமர்சனம் நீங்களும் சொல்லிட்டு போயிடுறாரு. அதனை கேட்டு இந்திரன் என்ன பண்ணுறாரு, பூலோகத்துக்கு வர்றாரு. தான் எங்கெல்லாம் நினைக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வணங்குறாரு. அப்படி வணங்கிட்டு வர வகையில் இந்த மகேந்திரப்பள்ளி என்றதில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வணங்கும் போது அவருடைய பொலிவு புது பொலிவு அடைகிறார். சாப விமர்சனம் பெறுறாரு. அப்படிப்பட்ட தலம் தான் இந்த தலமாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, அப்பர், சுந்தரர் இவங்க தேவார பாடல் மூவரால் பாடல் பெற்ற ஆலயமாகவும் கருதப்படுவது. அது மட்டுமல்லாது இங்கே என்னன்னாக்கா, இது ஒரு காவிரி வடகரை ஆலயமாக கருதப்படுது. தேவார பாடல் பெற்ற 274வது தலமும் அந்த தலம் கருதப்படுது. இது மகேந்திரப்பள்ளி தீர்த்த குளம் அமைப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கண்ட மரம், தாழை மரம் தலவிருட்சமாக இங்கே சொல்லப்படுது. சூரியன், சந்திரன் ஆகியோர் இந்த 2 பேரும் வணங்கிய தலமாகவும் இந்த தலம் பார்க்கப்படுது. அது மட்டும் அல்லாமல் இங்கு அனைத்து வகையான உயிரினங்களும் விலங்குகளும் இறைவனை வணங்கி முக்தி பெற்ற தலமாகவும் இந்த தலம் விளங்கப்படுது. அனைத்து வகை உயிரினங்களான விலங்குகளே வணங்கி முக்தி பெறும்போது மனிதனாகிய நம்ம வணங்கினா முக்தி கிடைக்காத என்ன? அதனால் அன்பான சிவ அன்பர்களே, மகேந்திரப்பள்ளியில் இருக்கிற திருமேனி அழகரை சென்று வணங்கி தாமும் முக்தி பெற எல்லாம் வல்ல ஈசனர்கள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. ஈமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் தாள் வாழ்க. கோகழி ஆண்ட குரு மனிதன் தாள் வாழ்க என்ற மாதிரி வாழ்க வாழ்க. ஈசனை வணங்கி இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம்.